தேசிய கல்விக் கொள்கை அமல்ல இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துல சமீபத்துல ஒரு ஆய்வு செய்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா 2023-24 கல்வி ஆண்டுல மட்டும் சுமார் 10,000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய படிப்பை பாதியில நிறுத்தி இருக்காங்கன்னு ஒரு அதிர்ச்சி தகவல் அம்பலமாகி இருக்கு. என்ன நடந்ததுன்னு முழுமையா பார்ப்போம் வாங்க. தமிழகம் புதுச்சேரிக்கான சட்டப்பேரவை தேர்தல் 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்தது. தமிழகத்துல திமுகவும் புதுச்சேரியில என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் கூட்டணியில ஆட்சியை பிடிச்சாங்க. கொரோனாவோட 2வது அலையில மக்கள் சிக்கி தத்தளிச்சுட்டு இருந்த நேரத்துல புதிய கல்விக் கொள்கை மற்றும் இணைய வழி கல்வி குறித்து ஒரு ஆலோசனை செய்வதற்கு எல்லா மாநில கல்வி செயலாளர்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க மத்திய அரசு. அப்போ தேசிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல குலக்கல்வியை திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி புதிய கல்விக் கொள்கையின் மூலம் திரும்ப குலக்கல்வியை திணிக்கிறதா இருக்கு, நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தையே புறக்கணிச்சாங்க தமிழக பள்ளி கல்வித்துறை. அதே சமயம் புதுச்சேரியில தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும் அப்படின்னா எல்லா ஸ்கூல்லயும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்கணுங்கிறது தான் உண்மை. அப்போ எதிர்கட்சிகளினுடைய எதிர்ப்புகளை எல்லாத்தையும் மீறி 2023-24 கல்வி ஆண்டுல 6th 9th ஸ்டாண்டர்ட் வரையிலும் 2024-25 கல்வி ஆண்டுல 10th இருந்து 12th வரையிலும் சிபிஎஸ்இ பாடத்தை அமுல்படுத்தினார் கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள். புதுச்சேரியில தேசிய கல்விக் கொள்கையும் நடைமுறைக்கு வந்தது. அதன் பிறகு டீச்சர்ஸ்க்கு சிபிஎஸ்இ பாடத்தை திட்டம் குறித்த ஒரு விழிப்புணர்வு கிடையாது, பயிற்சி கொடுக்காம தடாலடியா தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினதுனால மாணவர்களினுடைய இடைநீற்றம், அதாவது ஸ்கூலை விட்டு டிராப் அவுட் ஆகிறது அதிகரிக்கும்னு கல்வியாளர்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கல்வியாளர்களினுடைய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி தான் தோன்றித்தனமா தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினாங்க புதுச்சேரி அரசு. இந்த நிலையில 2023-24 கல்வி ஆண்டுல மட்டும் 10,054 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பை பாதியிலே நிறுத்தி இருக்கிறாங்கன்ற செய்தி வெளியாகி இருக்கு. இந்த 10,054 ஸ்டூடெண்ட்ஸ் இடையில நின்றுட்டாங்கன்னு யார் சொன்னது? மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களுக்கு கடிதம் எழுதி அதுல குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த கடிதத்துல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா 2023-24 கணக்கெடுப்பு எடுத்ததுல புதுச்சேரியில கிட்டத்தட்ட 10,054 குழந்தைகள் பள்ளி படிப்பை நிறுத்தி இருக்கிறதா பதிவாகி இருக்கு. அதனால அந்த குழந்தைகளை நீங்க திரும்ப ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர உங்க தலைமையில, அதாவது முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களுடைய தலைமையில தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். புதுச்சேரியில ஏன் திடீர்னு 10,054 பள்ளி குழந்தைகள் ஸ்கூல்ல விட்டு நின்னாங்க அப்படின்னா, ஏன்னா கடந்த 55 வருஷமா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தான் புதுச்சேரிக்கும் பாடத்திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே நேரத்துல பொது தேர்வுகள் நடந்திருக்கு. ஆனா தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினதுக்கு பிறகு சிபிஎஸ்இ பாடத்திட்டமா அது மாறினது. எல்லாமே தலைகீழ மாறி இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு சிபிஎஸ்இ பாடத்தை பற்றி எந்த ட்ரைனிங்கும் இல்லாததால அவங்களுக்கு பாடம் நடத்த தெரியல. அதனால என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம் நடக்கிற ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்கை கொடுத்து எழுத சொல்லி இருக்கிறாங்க. இவங்களே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போட்டும் கூட நடப்பு கல்வி ஆண்டுல, அதாவது பாஸ் பண்ண வைக்கணும்னு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போட்டு கூட மாணவர்கள் மோசமான முறையில தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. எண்ணிக்கை ரொம்ப குறைவடைஞ்சிருக்கு. அப்ப மாநிலத்துல இவ்வளவு நடந்திருக்கு. மத்திய அமைச்சரோட கடிதம் பற்றி முதலமைச்சர் திரு ரங்கசாமியோ இந்த துறையினுடைய அமைச்சர் திரு நமச்சிவாயமோ இதுவரைக்கும் வாய் திறந்து பேசல. ஆனா பாருங்க, எளிமையான முதலமைச்சர்னு எல்லோராலையும் சொல்லப்படக்கூடிய திரு ரங்கசாமி வால்வோ காரையும் கியா கார்களையும் வாங்கி புதுச்சேரி முழுக்க நகர்வலம் வந்துகிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்காத நிலையிலும் தமிழ்நாட்டுல மாணவர்களோட கல்வி இடைநிற்றல் குறைவாதான் இருக்கு. ஆனா நிதி ஒதுக்கப்பட்ட புதுச்சேரியில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டிராப் அவுட் ஆகி இருக்கிறாங்க. 8வது வரை ஆல் பாஸ்ங்கிற நடைமுறையை கேன்சல் பண்ணதுனாலதான் இது ஒரு பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். இதுதான் தேசிய கல்விக் கொள்கையோட லட்சணம். இது கல்விக் கொள்கை அல்ல, காவி கொள்கை. கல்வியை பாதிக்கும் திட்டங்கள் எதுவா இருந்தாலும் அது மக்கள் விரோத திட்டம் தான்.
அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை பத்தின விழிப்புணர்வு ஒவ்வொரு அரசுக்கும் ரொம்ப தேவை, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவை அப்படிங்கிறத இதன் மூலமா நான் இந்த வீடியோ மூலமா சொல்லணும்னு நினைச்சேன். இது நல்ல ஒரு உதாரணம். புதுச்சேரி மாநிலத்துல 10,054 மாணவர்கள் இடைநீற்றம் டிராப் அவுட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பாடமா இருக்கு. இந்த பாடத்துல இருந்து நம்ம கற்போமா, இல்ல தெளிவு பெறுவோமா, இல்ல அதே மத்திய அரசு சொல்லக்கூடிய தேசிய கல்வியிலேயே எதிர்காலத்துல உழண்டு கிடப்போமா அப்படிங்கிறத